அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிதர்சனா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐம்பூதங்கள் என்ற தலைப்பில் தண்ணீரை பற்றி பேச பொழுது நீர் வந்துள்ளேன். நீர் உயர நெல் உயரும். நீரே இல்லாத நாடு இலையே இல்லாத மரம் போல. இந்த மாதிரிதான் எல்லா விஷயத்துக்கும் தண்ணீரை வச்சுதான் பழமொழி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் மழை தண்ணியை சேமிச்சு வச்சு சமைக்க கூட செய்வாங்க. ஆனா இப்ப ஷவரையோ டேப்பையோ திறந்து விட்டு தண்ணியை ரொம்ப வீணாக்குறாங்க. நீங்க தண்ணியை கடல்ல பார்த்துருப்பீங்க, ஆத்துல பார்த்துருப்பீங்க, கிணத்துல பார்த்துருப்பீங்க, ஏன் வாட்டர் பாட்டில கூட பார்த்துருப்பீங்க. ஆனா அது மாத்திரையே சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுனால வந்துருமோ என்னமோ. இப்பதான் மழையே பெய்யறதில்ல. அதனால தண்ணியை சேமிச்சு வைக்கிறது நம்மளோட கடமை. எப்படி சேமிச்சு வைக்கலாம்? பாத்திரம் கழுவுற தண்ணி, காய்கறி கழுவுற தண்ணி எல்லாம் செடிக்கு ஊற்றலாம். பூமி கடியில தொட்டியை உருவாக்கி மழை தண்ணியை சேமிச்சு வைக்கலாம். உங்க குழந்தைங்களுக்கும் இதை சொல்லி கொடுங்க. சிறு துளி பெருவெள்ளம். இன்னைக்கு நீ தண்ணியை சேமிச்சு வைக்கலன்னா நாளைக்கு நீ மியூசியத்தில் போய் தான் பார்க்கணும். அதுவும் என்ன மாதிரி துளி துளியா. மழை நீர் உயிர் நீர். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.